படத்துக்கு பேர் பலே வெள்ளையே தேவா, அதை காட்டிலும் பலே சசிகுமார் தான் சொல்லணும். சசிகுமார் அவர்களுடைய படங்களுடைய மிகப்பெரிய ரசிகை நான். அனாவசியமாக காசை வீணாக்குறான், சொல்ல கேட்க மாட்டான். படத்தினுடைய தயாரிப்பை ஒரு ஆளுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க, அது வேற விஷயம். ஒரு பையனை வந்து கூட்டிட்டு போய் அடுறா அப்படின்னு சொல்ற ஒரு அம்மா, அப்படி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். சினிமா வந்து கடலில் பிரயாணம் பண்ணுற மாதிரி, காற்று எந்த பக்கம் திசை மாறி அடிக்கும், எப்படி இந்த போட்டு எங்கே போய் சேரும், பிளானே எல்லாம் போயிடும். பத்திரிகை அனுப்புறலாம் வணக்கம் சொல்லு, நீங்கள் வணக்கம் சொல்லுங்கய்யா, வா பதில் சொல்லணும்ல, அப்புறம் மரியாதை இருக்கு, சொல்லு வணக்கம். ஓகே தேங்க்யூ. படத்துக்கு பேர் பலே வெள்ளையே தேவா, அதை காட்டிலும் பலே சசிகுமார் தான் சொல்லணும். காரணம் 50 நாள் ஒரே ஷெடியூல், 25 நாள் நான் அங்கே இருந்தேன். என்னுடைய அனுபவத்தில் எல்லா விதமான பக்குவமும் இருக்குது யார்கிட்ட, சசிகுமார்கிட்ட. அதனால தான் பலே சசிகுமார் சொன்னேன். அவர் பட் கிரியேட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் இத்தனை இருக்குது அவர்கிட்ட. அது எந்தெந்த இடத்துல 10 கத்தியை வச்சுருந்தாலும் எந்த கத்தியை எப்போ எடுக்கின்ற மாதிரி அப்பப்போ எடுத்துக்குவார். நல்ல அருமையான குரூப்பு வந்து பெரிய மனப்பாக இருந்துச்சு எனக்கு. நான் கொஞ்சம் லேட்டாக போவேன் காலையில். ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார், கிழக்கு சிம்ம தேவர் தான், முத்துன்னு. எங்கள் டிரைவர்கிட்ட கேட்பார், என்னையா 50 நாள் ஒரே ஷூட்டிங் வச்சுதான் லேட்டாக வந்து எப்படியா நீ சொல்றியா நான் சொல்லட்டுமா அவர்கிட்ட அப்படின்னு டிரைவர் என்கிட்ட சொன்னார். அந்த தேவருக்கெலாம் அப்படி தான் வரும். சரி நம்ம போவோம், நம்ம இப்போ சொல்கிறது நம்ம சரி. அவள் முனைப்பாக இருக்கான் எல்லோரும், கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே ஷெடியூல் படப்பிடிப்பு நடத்துங்கிற முனைப்பில் இருந்தான். இது இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி, சொல்ல யாருமே இல்லை, மறைஞ்சிருக்குது இந்த விஷயம். அனாவசியமாக காசை வீணாக்குறான், சொல்ல கேட்க மாட்டான். படத்தினுடைய தயாரிப்பை ஒரு ஆளுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். அது போனால் தொட்டால் பெரிய விவகாரம்லாம் வரும். ஆனால் இந்த முறையை கையாண்டுக்கிட்டால் நீடூழி வாழ்கன்னு வாழலாம், எல்லாருமே படம் எடுக்கலாம், எப்பவும் இருக்கலாம், எந்த பக்கம். ஏன்னா சினிமா வந்து கடலில் பிரயாணம் பண்ணுற மாதிரி, காற்று எந்த பக்கம் திசை மாறி அடிக்கும், எப்படி இந்த போட்டு எங்கே போய் சேரும், பிளானே எல்லாம் போயிடும், பிளான் மாறி போயிடும். எப்படி போனாலும் இந்த மாதிரி போனால் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த வழி. நான் அப்படி காட்ட போகிறேன் இப்படி காட்ட போகிறேன்னு சும்மா தேவையில்லை. அனுபவம் இல்லாத பணம் கண்ட படிப்பை விட அனுபவம் கண்ட அறிவே சிறந்தது. இந்த கதை பலே சசிகுமார் தான் என்னுடைய டைட்டில். ஏன்னா அவ்வளவு திறமையும் அவர்கிட்ட இருக்குது, சொல்ல அப்படின்ட்டு போவார். ஷார்ட் பார்த்து மானிட்டர் பார்த்துட்டு இப்படி இப்படியும் பாரு, நான் பார்த்துட்டே இருப்பேன். நோ டாக், சத்தம்லாம் கிடையாது, சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். அதுக்கு ஒரு பாணி வேணும். டென்ஷன் பேர் வழி நிறையா இருக்காங்க, சினிமா டென்ஷன் வந்துடும், நானும் படுக்கத்தான் கற்றுவேன், கெட்டவரை கூட திட்டி விடுவேன். அவர் சைலண்டாகும் அப்படிம்பார். நான் கூட ஒருத்தர் சீனில் சொன்னேன், என்னடா கருங்குரங்காரு, இது சென்சார் வெட்டிடுவான் சார், இல்லை கரிச்சட்டி மாதிரி இருக்கானேன்னு மாற்றிக்கிட்டேன். கோவம் வந்து இப்போ 2 தடவை வந்துச்சு கோவமாக. ஒரு நான்வெஜ் பேசினார், ஒரு சைலண்டாக சொன்னார். அதை கூட பார்த்து நான், ஆமாம் இது இருக்கும் முதலக்காரில் எப்படி இவ்வளோ சைலண்டாக இருந்தார். 45வது நாளில் வந்துச்சு இந்த நான்வெஜ். 45 நாள் ஐயர் மாதிரி இருந்தார். 46, 47, 48, 49, 50 நாள்லாம் இருந்தேன் நான். ஷெட்யூல் முடிய வரைக்கும் இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் நான்வெஜ் அப்போ வரும் மனுஷனுக்கு. ஏன்னா மனுஷன் ரத்தம் சதையினால் ஆனப்பட்டது, அவனுக்கு எல்லா ப்ரெஷரும் இருக்கும், எல்லா விதமான பொறுப்பும் இருக்குது. எல்லாம் பேசுகிறது எதுக்குன்னா படம் நல்லா வரணும், எடுத்துக்கொண்ட வேலையை முடிக்கணும், நம்ம எடுத்த எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம் அந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக வர கோபமும் இந்த வார்த்தைகளுமே தவிர தனிப்பட்டு யார் மேலேயும் அல்ல. அது சினிமாங்கிற மிகப்பெரிய ஒரு கலைக்கூடம். அது நல்லவர்களிடையே நான் வேலை பார்த்து எனக்கு பெரிய இறைவன் தந்த பாக்கியம், உங்களெல்லாம் செஞ்சுட்ட பெரிய பாக்கியம். அந்த குழுவுக்கு வாழ்க வளர்கன்னு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தானியா. நான் இந்த பலே வெள்ளையே தேவா படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சசிகுமார் சார், டைரக்டர் பிரகாஷ் சார் அண்ட் அசோக் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கோவை சர்லா மேம், ரோஹிணி மேம், சங்கிலி முருகன் சார், சசிகுமார் சார் இந்த மாதிரியான சீனியர் ஆர்டிஸ்டோட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. தேங்க்யூ, நன்றி. சசிகுமார் அவர்களுடைய படங்களுடைய மிகப்பெரிய ரசிகை நான். அதனால் அவர் இந்த படத்தில் நடிக்கணும் அப்படின்னு கேட்டபோது ரொம்ப சந்தோஷமாக இந்த ஷெட்யூலுக்கு போனேன், லொக்கேஷனுக்கு போனேன்.
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து மகளிர் மட்டும்ல தான் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் எனக்கு இருந்தது. எங்களுக்கு வந்து நாங்கள் நடிக்கும்போது நடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்காது. நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஜாலியாக பேசிக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு நாங்கள் பேசினதே அப்படி படத்தில் வந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த படத்தை அந்த அளவுக்கு இன்றைக்கும் ரசிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் ரொம்ப ரசித்து பண்ணதுனால அந்த அளவுக்கு எனக்கு இந்த லொக்கேஷனில் எனக்கு தோணுச்சு. முதல்ல வந்து சரளாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவளை அந்த கெட்டப்பில் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. கொஞ்சம் நான் சீரியஸ் இல்லையா, அதை சசிகுமார் அப்படி இல்லை டைரக்டரும் இல்லை அவ்வளோ சீரியஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கூட ஈஸியாக கொண்டு வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, ஓகே இது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு, அதுவும் இந்த ஒரு மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு டிமானிட்டைசேஷன் புயல், அம்மாவுடைய மறைவு, இந்த நேரத்தில் நமக்கு நடந்துட்டு இருக்கிற எல்லா கவலைகளுக்குமே நடுவில் வந்து நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிற போது பலே வெளியத்தை போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்படின்ற மாதிரியான ஒரு படம், நானாகவே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான ஒரு கேரக்டர் இது. பார்த்தீங்களா அடுறா அவனை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு அம்மா, ஒரு பையனை வந்து கூட்டிகிட்டு போய் அடுறா அப்படின்னு சொல்கிற ஒரு அம்மா, அப்படி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். ஒரு ஷார்ட்டில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தையை மாற்றி போடலாம் அப்படின்னு சொன்னால் வந்து அவர் உடனே வந்து சொல்லுவார், இல்லை 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 இந்த இடத்துல இந்த வார்த்தையை மாற்றினோம்னா நம்மளுக்கு வந்து லிங்க் அங்கே கரெக்டாக இருக்காதுங்க அப்படின்னு. ஸோ ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக வந்து மனசில் அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்படி வந்து சொல்ல முடியும். இந்த ஒரு வார்த்தையை மாற்றினீங்கன்னா நம்மளுக்கு லிங்க் போயிடும் அப்படின்ற மாதிரி. அண்ட் தான்யா சச் எ பிரிட்டி கேர்ள். அவங்களுடைய தாத்தாவுடைய அந்த பரம்பரையிலேருந்து அவள் வந்துட்டுருக்கா. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா வந்து நான் டப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அடுத்ததாக டப்பிங் பேசுகிறதுக்கு அவள் வந்திருக்கா. அப்போது வந்து தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு நடிகை நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவளுக்கு ஆல் த பெஸ்ட் டு ஹர். எங்களதும் கொஞ்சம் காமெடி இருக்குது, பட் சீரியஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இவங்களுடைய அந்த கலர்ஸ் பார்த்த உடனே, அந்த கலர்ஃபுல்லான சரளாவுடைய இதெல்லாம் பார்த்த உடனே நானும் ரொம்ப ஆர்வமாக இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்து மேனேஜர்ஸ் எல்லாம் நடிச்சிட்டாங்க. அவ்வளோ ரொம்ப ஆனால் ஒரு இயல்பாக இருந்தது. அவங்கள நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்றது வந்து வசதிக்காகன்னு எனக்கு தோணலை. ஃபேஸஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் இல்லை. ஒரு தெனாவட்டா நிற்கிற மாதிரியான ஒரு மேனேஜர் இருக்கார், அவரை அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, கேரக்டராகவே தெரியணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாமே ஸ்ரத்தையோடு எடுத்து பண்ணியிருக்கிற ஒரு படம். இந்த மாதிரி ஒரு படத்தோட வந்து திரும்பி உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.